வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ராசா கண்ணு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராசா கண்ணு ஏன் பிறந்தான் என்று இரக்கத்தில் செல்லம் நினைப்பதுண்டு. சரியான உடல் வளர்ச்சியின்றி பேச்சு வராமல் இயலாமைக்குள் சிறைப்பட்ட ஒரு 5 வயது குழந்தையை படைத்த சக்தி கடவுள், சாத்தான், இயற்கை வெறும் அகஸ்மாத் என்ன சொல்ல வருகிறது? 40 ஆண்டுகள் முன் ராசா கண்ணுவை பற்றி செல்லத்துக்கு சொன்னவர் விஜயா மாமி. அவள் தாயின் சிநேகிதி. அப்போது செல்லத்துக்கு வயது 15 இருக்கும். மாமி பம்பாயில் இருந்து மெட்ராஸுக்கு தன் குடும்ப விஷயமாய் வந்திருந்தார். இன்றாயிருந்தால் மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்திருப்பார். இவர்களுடன் ஒரு நாள் தங்கி இருந்தார். பம்பாய் மாமி என்றால் செல்லத்துக்கும் அவள் தங்கைக்கும் ஒரே பெருமை. அந்நாளில் பம்பாய் தான் பல தென்னிந்திய மனங்களில் நாகரிகத்தின் உச்சக்கட்ட சின்னம். மாமி இவர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அடிசார் உடையில் இருப்பார். ஆனால் பம்பாயில் அவர் குடும்பத்துடன் இருந்த புகைப்படத்தில் சகஜமான 6 கஜ புடவை உடுத்தியிருந்தார். அந்த நாளில் அதற்கு மாம்பழக்கட்டு என்ற பெயர். அங்கே அதுதான் அவர் புடவை பாணி என்று தெரிந்தது. பம்பாயில் ரயில் ஏறி சென்னையில் இறங்குவதற்கு முன் வழியில் எந்த ஸ்டேஷனில் அவர் மடிசாருக்கு மாற்றிக்கொள்வார் என்பதை பற்றி சகோதரிகள் தமக்குள் விவாதம் செய்வார்கள். மாமியிடம் கேட்டால் பாதி வழியில் மந்திரகாளின்னு சொல்வேன், மாம்பழக்கட்டு தானாய் மடிசார் கட்டாய் மாறிடும் என்பார் சிரிக்காமல். மாமி இவர்களுடன் தங்கியிருந்த போது நவராத்திரி சமயம். செல்லத்தின் தாயார் வெகு விமர்சையாய் கொலு அமைப்பார். மாலையில் கொலுவுக்கு வந்திருந்த பெண்கள் பேசிக்கொண்டிருந்த போது தவிர்க்க முடியாமல் பேச்சு குழந்தைகள் பற்றி திரும்பியது. அப்போது ஒரு பெண் அண்மையில் கல்லூரி பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற தன் மகன் எப்படி 2 வயது வரை பேச ஆரம்பிக்க கூட இல்லை என்ற ஒருவித பெருமையுடன் குறிப்பிட்டாள். கவலைதான் எப்படி சுவாரஸ்ய பேச்சு பொருளாகி விடுகிறது கடந்து போன பிறகு. அன்றிரவு மாமியின் முகத்தில் ஒருவித வாட்டம் தென்பட்டது. என்ன மாமி என்று செல்லம் கேட்டாள். அந்த அம்மா பையனுக்கு 2 வயசுக்கு மேலேயாவது பேச்சு வந்தது. கொஞ்சம் லேட், அவ்வளவுதான். ஆனா ராசா கண்ணுக்கு 5 வயசுலேயும் 2 வார்த்தைகள் தவிர பேச்சு வரவில்லை என்றார் மாமி. யார் ராசா கண்ணு? மாமி சொல்ல ஆரம்பித்தார். அவர் வீட்டில் ஒரு சமயம் பூஞ்சோலை என்ற தமிழ்நாட்டு பெண் வீட்டோடு தங்கி வேலை செய்து கொண்டிருந்தாள். புருஷன் போன இடம் தெரியவில்லை. அவளுக்கு 5 வயதில் ஒரு பையன், பெயர் ராசா கண்ணு. வயது 5 என்றாலும் நிற்க வைத்தால் உயரம் 1.5 வயது குழந்தையை விட குறைவு. வயது முகத்தில் தான் தெரிந்தது. மாமியின் வீட்டுக்கு வந்தபோது நடக்கக்கூட வராமல் இருந்தான். தாயின் இடுப்பிலேயே இருப்பான். கீழே விட்டால் தவழ்ந்து செல்வான். ம ப என்ற 2 சொற்களை தவிர அவனுக்கு பேச்சு வராது. ஆ ஓ வேய் என்ற தன் பலவித உணர்ச்சிகளை வெளியிட பலவித சப்தம் செய்வான். தடித்த கருப்பு உடம்பு, மிக அகலவாய், முரட்டு தோற்றம். இந்த உருவத்துக்குள் எத்தனை மெல்லிய உணர்ச்சி இருந்ததென்று முதல் அவன் அஜித்தை பார்த்தபோதுதான் தெரிந்தது. பக்கத்தில் புதுசா குடி வந்த கோகலே என்ற மராட்டிய குடும்பத்தை சேர்ந்த குழந்தை அஜித். 2 வயசு என்றார் மாமி. அஜித் உயரமும் மெல்லிய உடலுமாய் ஒய்யாரமான குழந்தை. அவனை பார்த்தவுடன் ராசா கண்ணு முகத்தில் எத்தனை சந்தோஷம்! பாப்பா பாப்பா என்று கத்தினான். வேகமாய் தவழ்ந்து வந்து அவன் அருகில் உட்கார்ந்தான். கையை நீட்டி தன் அர்த்தமற்ற சப்தங்கள் மூலம் வா என்று அழைத்தான். இடி இடி என்று சந்தோஷம் தாங்காமல் சிரித்தான். கர்ண கடூர குரல், கண்களை உருட்டி நோக்கும் தாகமான பார்வை, சந்தோஷத்திலும் சிநேகிதத்திலும் போடும் சப்தங்களின் உரத்த ஆவேசம். அஜித் பயந்து போய் இன்னொரு பக்கமாய் ஓடினான். ராசா கண்ணு இதை ஒரு விளையாட்டாக நினைத்து இன்னும் பெரிதாய் சிரித்து கொண்டு அவனை தொடர்ந்து தவழ்ந்து சென்று கைகளை நீட்டினான். சிறிது நேரம் இந்த நாடகம் தொடர்ந்து நடந்த பின் அஜித்தின் பயம் நீங்கி அவனுக்கும் இது ஒரு விளையாட்டாகவே ஆகிவிட்டது. சிரித்தபடியே வேண்டுமென்று ஓடுவதும் ராசா கண்ணு சிரித்து கொண்டே தவழ்ந்து துரத்துவதும். அந்த குழந்தை தன் பிஞ்சு ஆயுசில் அத்தனை சந்தோஷமாயிருந்து அதுக்கு முந்தி நான் பார்த்ததில்லை. மாமியின் கண்கள் நினைவில் புதைந்தன.
தன்னை விட உயரமான குழந்தையை பிடிக்க அவன் தன் குட்டை கைகளை நீட்டி நீட்டி எம்பியதை இப்ப நினைச்சாலும் மனசை சங்கடம் செய்யறது. வீட்டின் மற்ற வேலைக்காரர்கள், ஏன் மாமியின் கடைசி பையன் 12 வயதான பாலு கூட ராசா கண்ணுவை விளையாட்டுக்காக சீண்டி கத்த வைப்பார்கள். அன்றும் அவன் அஜித்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்த போது ஒருவன் முதுகில் வழக்கம் போல மெல்ல அடித்தான். ராசா கண்ணு வேகமாய் தலை திருப்பி அவனை பார்த்து சிடுசிடுத்து, வேயவே என்ற தன் கோப ஒலிகளால் அவனை திட்டிய பின் மறுபடியும் அஜித்தை சிரிப்புடன் நோக்கினான். பூஞ்சோலை புன்னகையோடு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவனுக்கு சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிரியமம்மா என்றாள். சில நாட்களில் ராசா கண்ணுவும் அஜித்தும் மிகவும் சிநேகமாகிவிட்டார்கள். அஜித் விளையாட்டில் அவன் கையை பிடித்து பரபரவென்று தன்னுடன் நடத்தி செல்ல முயல்வான். ராசா கண்ணு இன்னொரு கையால் பெஞ்சை பிடித்து கொண்டு தடுமாறி நடப்பவன். அதன் முனை வந்ததுமே கைப்பிடி இல்லாததால் பொத்தென்று கீழே விழுவான். ஆனாலும் அவனுக்கு சந்தோஷம்தான். உட்கார்ந்த நிலையில் அஜித்தை நிமிர்ந்து பார்த்து ஆ ஊ ஊ என்ற தன் மொழியில் ஏதேதோ உற்சாகமாய் பேசுவான். கைகளை நீட்டி பாப்பா பாப்பா என்று கத்துவான். நாள் அடைவில் அவன் நடக்க கற்றுக்கொண்டு விட்டான். 5 வயது வரை நடைபெறாத இந்த அதிசயம் அஜித்தின் தோழமை காரணமாய் நடந்திருக்கலாம். அஜித் பக்கத்தில் அவனுடைய இடுப்பளவுக்கு பெருமையாய் நடந்து போவான். அஜித் அவனுக்கு தன் விளையாட்டு பொருள்களை தருவான். ஆசையாய் அவனை ராஜா என்று அழைத்து மராட்டியில் மழலை பேசுவான். ஆனால் அனாவசியமாய் அவன் தன்னை தொடவிட மாட்டான். ராசா கண்ணு ஆவலாய் அவன் கையை தொட்டு முத்தமிட முயன்றால் அவன் கை வெடுக்கென்று தள்ளப்படும். ஆனால் அவன் கோபித்துக் கொள்வதில்லை. தள்ளப்பட்ட தன் கையை சற்று தடவி கொண்டு விட்டு மறுபடியும் சந்தோஷமாய் அஜித்துடன் விளையாடப் போவான். அஜித் வீட்டுக்கு போகும் நேரம் வந்துவிட்டால் கூச்சலிடுவான். லேசில் போக விடமாட்டான். ஆயா வந்து அவனை அழைத்து போனதும் அழுவான். அந்த குழந்தை மனசில் தோழமைக்காக எத்தனை ஏக்கம் இருந்ததோ யாருக்கு தெரியும்? மாமி எங்கேயோ பார்த்தபடி கூறினார். அவன் அழுதால் பூஞ்சோலைக்கு பொறுக்காது. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் போட்டுவிட்டு ஓடி வந்து மகனை இடுப்பில் தூக்கி கொண்டு கண்ணை துடைப்பாள். அஜித் போன திசையை காட்டி, ராசா கண்ணு பாப்பா ஊ ஆவ் என்று ஏதேதோ சொல்லி புலம்புவான். பாப்பா நாளைக்கு திரும்ப வரும், அழுகாதேடா ராசா, என் கண்ணு. கொம்பு கனியே கோதுபடா மாங்கனியே, வம்பு கழுகாதே கனிவாய் எல்லாம் தேனூர பாட்டு பாடி ஆற்றுவாள். குழந்தை ஒருவாறு சமாதானமாகி தாய்மேல் சாய்ந்து கொள்வான். மா வே வேய ஊ பாப்பா வையா என்ற தாய்க்கு சமாச்சாரங்கள் சொல்வான். நீ இப்படியெல்லாம் பேசினா நான் கேட்க மாட்டேன் தெரியுமா? புரிகிற தமிழ் பாஷையில பேசுடா என் ராசா கண்ணு. பூஞ்சோலையின் தொண்டை அடைத்து விழிகள் திறந்து கொள்ளும். அஜித்தின் தாய் தில்லியில் இருந்த தன் சகோதரன் வீட்டுக்கு ஒரு மாறுதலுக்காக குழந்தையுடன் 3 வாரம் சென்று தங்கிவிட்டு வந்தாள். ஊர் திரும்பியதுமே அஜித் ராஜா என்று அழைத்து கொண்டு கையில் அவனுக்காக ஒரு குதிரை பொம்மையுடன் மாமியின் வீட்டுக்கு ஓடி வந்தான். ஆனால் அப்போது ராசா கண்ணவும் அவன் தாயும் அங்கு இல்லை. 1 வாரம் முன்பு புருஷன் எங்கிருந்தோ திரும்பி வந்து அழைத்தான் என்று பூஞ்சோலை குழந்தையுடன் அவனிடம் போய்விட்டாள். ராசா கண்ணு அப்போது அந்த வீட்டில் இல்லை என்பது மட்டுமல்ல, அடுத்த மாதம் அவன் இந்த உலகத்திலேயே இல்லை. ஒரு நாள் சாலையோரம் பஸ்ஸுக்காக காத்து நின்றிருந்த பெற்றோருடன் நின்று கொண்டிருந்தவன் எதிர் சாரியில் அஜித்தின் உடல் வாகோடு சென்று கொண்டிருந்த ஒரு குழந்தையை பார்த்துவிட்டு பாப்பா பாப்பா என்று கூவியபடி சாலையின் குறுக்கே ஓடினானாம். பஸ்களுக்கு வேகம் அதிகம். மாமி மௌனமானார். செல்லமும். இதெல்லாம் இப்போது நினைவுக்கு வருவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின். இன்று மறுபடியும் விஜயா மாமியை பார்ப்பதால். போகன் வில்லா செடிகளுக்கப்பால் வாசலில் ஆட்டோவில் இருந்து இறங்கிய முதியவளை பார்த்ததும் வியப்பு தாங்கவில்லை. விஜயா மாமி வாங்க வாங்க, எத்தனை காலமாச்சு பார்த்து. எப்படி இருக்கேடி செல்லம்? உங்க ஆசீர்வாதத்துல நன்னா இருக்கேன். நீங்க சௌக்கியம் தானே? உள்ள வந்து உட்காருங்க முதல்ல. ரொம்ப சந்தோஷம் மாமி நீங்க வந்தது. சொந்த ஊரில் செட்டில் ஆயிட்டேள்னு கேள்விப்பட்டேன். எங்க இந்த பக்கம் அபூர்வமா இருக்கே. ஓடி ஆடி அலையிற வயசாடி அம்மா எனக்கு. போன மாசிக்கு 80 முடிஞ்சாச்சு. மாமி ஹாலில் வந்து உட்கார்ந்தார். என் 3வது பேரன், அதான் பங்கஜியோட பிள்ளை, என்னை பார்க்க கிராமத்துக்கு வந்தான். சரி, இன்னும் உடம்புல இயக்கம் இருக்கிற போதே ஒரு நடை பட்டணம் போய்
உறவு மனுஷா சிநேகிதா எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம்னு தோணித்து. பேரனும் நல்ல துணையாச்சு. அவனோடையே கிளம்பி வந்துட்டேன். ஏதோ என்னையும் ஞாபகம் வச்சுண்டிருந்தேளே. அரஞ்சேன்னா தெரியுமா? விளையாடுறியா? உன்னை மறக்க முடியுமாடி? உங்க அம்மாவும் நானும் கொஞ்சம் நஞ்ச சிநேகமா? உன்னை பார்க்கிற போது செத்துப்போன அவளையே பார்க்கறா போல இருக்கு. உன் அட்ரஸ் தெரிஞ்சதும் நேரே வந்துட்டேன். உன்னை பார்க்கறது மனசுக்கு சந்தோஷமா இருக்குடி செல்லம். உன் தங்கை எங்க இருக்கா? எல்லாம் விவரமா சொல்லு. ஆகட்டும் மாமி. நீங்க முதல்ல காஃபி சாப்பிட்டுட்டு ஆஸ்வாசம் பண்ணிக்கோங்கோ. இதென்ன உன் தலை கூட நரைச்சு போச்சு? எனக்கு மட்டும் வயசாகலையா என்ன? 55 மாமி. 55? உனக்கா? காலம் ரொம்பத்தான் ரெக்கை கட்டிண்டு பறக்கிறது. இப்பத்தான் போலிருக்கு. நீ சின்ன பெண்ணாய் பாவாடை தாவணி போட்டுண்டு நீங்க எந்த ஸ்டேஷன்ல மாமி மடிசாருக்கு மாத்திப்பேள்னு சீரியஸா கேட்டதெல்லாம். நீங்க தான் கடைசி வரைக்கும் அதை சொல்லவே இல்லையே. இப்பத்தான் சொல்லுங்களேன். எனக்கு மட்டும் காதுக்குள்ள. அது கடைசி வரைக்கும் ரகசியம்தான். மாமி கண்களை உருட்டியவாறு சொல்ல செல்லம் சிரித்தாள். 80 வயதிலும் விஜயா மாமியிடம் உயிர்களை இருந்தது. மாமா பம்பாயில் வர்த்தகத் துறையில் கொடிகட்டி பறந்து வயதான பின் தெற்கே வந்து வசதியாய் நிலை பெற்ற பிறகு காலமானதெல்லாம் பழங்கதை. நல்ல நிலையில் கீழ் கிளைகள். மாமிக்கு ஒன்றும் குறைவில்லை. ஒரு காலத்திய நாகரீக பம்பாய் மாமி இப்போது நிரந்தர மடிசார்கட்டில் சம்பிரதாய மூதாட்டியாய் சேலம் அருகில் கிராமத்தில் பூர்வீக வீட்டில் சௌகரியமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். மாமி வந்ததில் செல்லத்துக்கு பரம சந்தோஷம். தாய்போல் பாசமுள்ள இனியவள். இவளுக்கும் அந்த ஒட்டுதல் உண்டு. அது மட்டுமா, தன் குழந்தைகளுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் அம்மா என்றும் பாட்டி என்றும் இருந்த நிலையில் தன்னை குழந்தையாக்கி அரஞ்சேனா தெரியுமா என்று செல்ல சலுகையில் மிரட்டப்படுவதே தனி ஆனந்தம்தான். தலை நரைத்த தன்னை விட வயசில் மூத்த ஒருவர் நீ சின்ன பெண்ணாய் இருக்கையில் என்று பேச கேட்பதே புலங்காகிதம் தருவதுதான். பேச்சுகள், விசாரிப்புகள். மாமி தன்னை பற்றி சொன்னார். செல்லம் தன் குடும்பம், சகோதரி குடும்பம் எல்லாம் விவரித்தாள். தன் பிள்ளையும் பெண்ணும் இயலும் போதெல்லாம் வெளியூர்களில் இருந்து தம் தம் குடும்பத்துடன் வந்து போவதை தெரிவித்தாள். பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்டார்கள். அந்த ராசா கண்ணுங்கிற பையனை பத்தி சொல்லி இருந்தேளே மாமி, ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தையை மறக்க முடியுமா? நடக்க முடியாம இருந்த குழந்தைக்கு நடக்க வந்ததே யமனா போயிருந்தது பார். தாயார் இடுப்போடு கிடந்த பையனுக்கு கால்கள் நின்று இயங்க கொண்டுதானே ரோடில் குறுக்கே ஓடினான். பூஞ்சோலை வந்து தகவல் சொல்லி ஓன்னு கதறின காட்சி இன்னும் என் அடி வயிற்றிலேயே இருக்கு. மாமியின் கண்களில் வாட்டம். 80 ஆண்டு வாழ்வில் எத்தனையோ அவலங்கள் பார்த்தும் கேட்டும் இருப்பார். இன்னும் மனம் மறத்து போகவில்லை. மாமி இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார். செல்லத்தின் கணவர் மாடியில் இருந்து வந்து மாமியை மரியாதையோடு விசாரித்தார். ஓய்வு பெற்ற நாளில் இருந்து அவருக்கு மாடியில் புத்தகங்களுக்கு இடையேதான் பெரும் பொழுது வாசம். மூவரும் பகல் உணவு முடித்தார்கள். மாலை 4 மணிக்கு காஃபி குடித்தான பின் மாமி விடை பெற்று கொண்டார். சேத்துப்பட்டு போக வேண்டும். அங்கிருந்த பேரன் வீட்டில்தான் தங்கி இருந்தார். நான் உங்களை காரில் ஓட்டிண்டு போய் இறக்கிடுறேன் மாமி என்றாள் செல்லம். அட, கார் ஓட்டுவியா நீ? லைசன்ஸ் காட்டட்டுமா? கெட்டிக்காரிதான். இன்னைக்குத்தான் போல இருக்கு நீ பாவாடை கட்டிண்டு போறது. இந்த மாச கலைமகள் வந்துடுத்தா? நீ வாங்குறையோ இல்லையோ? ஊரில் இன்னும் வரல. தொடர்கதை படிக்கணும். கொஞ்சம் கூடேன். எடுத்துண்டு போய் படிக்கட்டு. படிச்சுட்டு திருப்பி அனுப்பிடுறேன். இங்கேயும் இன்னும் வரல. கடைகளில் வந்திருக்கலாம். போற வழியில் வாங்கிப்போம். புரசை வாக்கத்தில் இருந்து கிளம்பி பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியே திரும்பி கீழ்பாலம் தாண்டி எழும்பூரில் ஒரு பத்திரிகை கடை முன் மாருதியை நிறுத்தினாள் செல்லம். சின்ன கடை வாசலில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வண்ண வண்ணமான கவர்ச்சி அட்டைகளுடன் பல வகை சஞ்சிகைகள் தோரணமாய் தொங்கின. கொட்டை எழுத்து தலைப்பு செய்திகளுடன் சில நாளிதழ்கள் விரிந்திருந்தன. கடையில் சுமார் 35 வயது சொல்லக்கூடிய ஒரு ஆள் வேட்டி பனியன் உடையில் உட்கார்ந்து ஒரு தமிழ் வாராந்தரி படித்து கொண்டிருந்தான். கலைமகள் இருக்காப்பா என்று செல்லம் காருக்குள்ளிருந்தே அவனை கேட்டாள். இருக்குமா என்றான் இதழை தாழ்த்தி. புதுசு, இந்த மாசத்தது. இருக்கு. ஒன்று கொடுங்க. செல்லம் கை பையை திறந்து பர்ஸை எடுத்தாள். என்னடி இது செல்லம், நீ எதுக்கு? சும்மா இருங்கோ மாமி. செல்லம் பணத்தை எண்ணி எடுத்துக்கொண்டு பர்ஸை மூடி மீண்டும் கை பையில் வைத்துவிட்டு தலையை திருப்பிய போது
அவள் பக்கத்தில் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த விஜயா மாமி கதவு திறந்து கொண்டிருப்பதைக் கண்டாள். என்ன மாமி? மாமி பதில் சொல்லவில்லை. இறங்கி கடையின் முன் நின்ற முதியவள் யாரை அப்படி வெறித்து பார்க்கிறாள்? கடையில் இன்னொரு நபர் நின்று கொண்டிருப்பதை செல்லம் அப்போதுதான் கவனித்தாள். 65 வயது மதிக்கக்கூடிய அந்த மனுஷி கடையை அடுத்திருந்த கதவின் வழியாக உள்ளே இருந்து வந்திருக்க வேண்டும். சிறிய வீட்டின் முன் வாயிலில் அமைந்த கடை போலும். மாமி அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்த பார்வையில் வருஷங்கள் பின் அடைந்தன. என்ன தீவிரமான பார்வை! காட்ராக்ட் கண்ணாடியின் பின்னே சுருங்கிய முகத்தில் ஒவ்வொரு அணுவும் துடிப்பது போல் இது என்ன கோலம்? சட்டென்று தாக்கிய ஒரு உள்ளுணர்வில் செல்லத்துக்கு புரிந்தது. வாழ்க்கையில் பல சமயம் ஆச்சரியமான உடன் நிகழ்ச்சிகள் நேர்வதை செல்லம் அறிவாள். யாரை பற்றியாவது காலையில் காரணமின்றி நினைவு வரும். பிற்பகலில் சௌக்கியமா என்று கேட்டுக்கொண்டு அவர் வானத்தில் இருந்து குதித்தார் போல் வருவார். ஒரு கலைஞர் அல்லது கதாசிரியர் பற்றி நண்பர்கள் இடையே பேசிக்கொண்டிருப்போம். அடுத்த சில நாட்கள் சொல்லி வைத்தாற்போல் எந்த பத்திரிகையை பிரித்தாலும் அந்த கலைஞர் அல்லது கதாசிரியர் பெயர் கண்ணில் படும். வீட்டில் ஒரு குழந்தைக்கு மொட்டை போடுவோம். அன்றைக்கென்று தெருவில் எங்கே பார்த்தாலும் மொட்டை தலையர் காணப்படுவார்கள். எனவே அந்த அம்மாளை பார்த்து விஜயா மாமி நினைவுகளிடையே சிக்கிய சொற்களை மெல்ல இழுத்து இழுத்து, நீ நீ வந்து நீ பூஞ்சோலை தானே என்று கேட்டபோது செல்லம் வியப்படைந்தாள். வியப்படையவும் இல்லை. அந்த மாது முடி வெளுத்து உடல் மிகவும் நலிவுற்றிருந்தாள். மாமியின் கேள்விக்கு நெற்றி சுருக்கி மனசை தெளிவாக்கும் முயற்சியில் எதிர் வெயிலை தவிர்க்க கண்கள் மேல் கை கூரை அமைத்து உற்று பார்த்தாள். குழம்பிய முகம் சட்டென்று மலர்ந்து உதடுகள் சிரிப்பில் விரிந்தபோது மேல் பல் வரிசையில் இடைவெளிகள் தெரிந்தன. பம்பாய் அம்மாவா? நானேதான். எப்படி இருக்க பூஞ்சோலை? உன்னை பத்தி இன்னைக்கு தாண்டி பேசின்னு இருந்தோம். இப்படி திடீர்னு நேரில் பார்ப்பேன்னு சொப்பனத்துல கூட நினைக்கல. எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா, கும்பிடுறேம்மா. அம்மா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, க்ஷேமமா இருக்கேன். நீ என்னடி இப்படி ஆயிட்ட பூஞ்சோலை? வயசாகலிங்களாம்மா, அதுக்காக இப்படியா? இதற்குள் காரில் இருந்து இறங்கி அவள் பக்கத்தில் வந்து நின்றிருந்த செல்லத்தை பார்த்து மாமி கூறினார். செல்லம், இவள்தான் நான் சொல்லியிருந்தனே, அந்த பூஞ்சோலை, ராசா கண்ணுவோட அம்மா. அவர் பேசி முடிக்கவில்லை. புயல் சீறுவது போல் அந்த ஆள் எழுந்து நின்று வெடித்தான். யாரது ராசா கண்ணு? அப்படி யாரும் இல்லை. எங்க அம்மாவுக்கு நான் தான் ஒரே மக. 3 படிகளை ஒரே தாவலில் குதித்து கீழே இறங்கி நின்றவனின் உயரம் 6 அடிக்கு குறைவில்லை. திடகாத்திரனாய் இருந்தான். ஆவேசமாய் தெரித்த வார்த்தைகள் கணீர் என்று ஒலித்தன. ராசா கண்ணுவம் ராசா கண்ணு, உடம்பு வளராத ஊம பயலாம். அதான் நான் பிறக்கிறதுக்கு முந்தைய செத்து தொலைஞ்சானே, அவனை பத்தி என்ன பேச்சு? அப்படி யாருமே கிடையாது. ஆமா, கவனம் வச்சுக்கங்க. அம்மா, நீ புஸ்தகத்தை எடுத்துட்டு துட்ட வாங்கி வை. நான் அடுத்த தெரு வரைக்கும் போய் வாரேன். இவர்களை பார்க்கவே பிடிக்காதவன் போல் அந்த ஆள் ஆத்திரமாய் ஒரு பின்னங்கால் சொடுக்கில் வேட்டியை தூக்கி மடித்து கட்டி கொண்டு தெருவில் விடு விடுவென்று நடந்து போனான். வலிமையான கருப்பு கால்கள் மாரத்தான் பந்தயம் ஓடக்கூடியவை. பூஞ்சோலையின் கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது. உடைந்த குரலில் திக்கி திக்கி பேசினாள். இப்படியே தாம்மா, அவனை பத்தி தெரிஞ்சதுல இருந்து இவனுக்கு இந்த வெறுப்பு தான். அவங்க அப்பாவோ நானோ அவனை பத்தி பேசக்கூடாது. பேசினா ஒரே சண்டை ரகளை. அப்படி யாருமே கிடையாதுன்னு கூப்பாடு. அவங்க அப்பா செத்தப்புறம் ஒரே பிடிவாதமா அந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு என்னை இங்க கூட்டி ஆந்துட்டான். நல்லா முன்னுக்கு வந்திருக்கான். இந்த பத்திரிகை தொழில் நல்லா நடக்குது. பக்கத்து தெரு டீ கடையும் இவனதுதான். கல்யாணம் கட்டி ஒரு ஆம்பளை புள்ள ஆச்சு. ஆனா நான் என் பிள்ளைய பத்தி யாரண்டையும் பேசக்கூடாது. இவன் ஒருத்தன் தானாம் என் வயிற்றுல பிறந்தவன். குறைப்பட்ட அண்ணன் இருந்தான்னு வெளியே தெரிஞ்சா மற்றவங்களுக்கு எதிரில் கேவலமா. பெண்டாட்டி மதிக்க மாட்டாளாம். பூஞ்சோலையின் குரல் அழுகையில் கரைந்தது. என் மவன் வாயத்த சீவன், என் ராசா கண்ணு எனக்குள்ளேயே அடங்கிட்டான். விஜயா மாமியின் வீட்டை நோக்கி செல்லம் காரை செலுத்தி கொண்டிருக்கையில் சிறிது நேரம் இருவரும் பேசவில்லை. ஒரு பெருமூச்சுடன் மாமி மௌனத்தை கலைத்தார். பூஞ்சோலைய பார்த்தா கன்றாவியா இருக்கு செல்லம். எப்படி இருப்பா தெரியுமா? பளிச்சுன்னு ஆரோக்கியமா, கொஞ்சம் சதை பிடிப்பான உடல்வாகுன்னே சொல்லலாம். எப்படி வெறும் நூல் இழையா நலிஞ்சு போயிட்டா. மனவேதனை. அவ பிள்ளைய பத்தி என்ன நினைக்கிறேள் மாமி? எந்த விதத்துல?
கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்றானே தவிர அவன் உணர்ச்சிகளும் புரிஞ்சுக்க கூடியதுதான் இல்லையா? அழகு அவலட்சணத்தையும் முழுமை ஊனத்தையும் வெறுத்து ஒதுக்கறது ஆச்சரியம் இல்ல. சரின்னு நான் சொல்லல. ஆனா ஆச்சரியம் இல்ல. சிறிது நிறுத்தி விட்டு தொடர்ந்தாள். யோசிச்சு பார்த்தா பூஞ்சோலை எதுக்கு துக்கப்படணும்? ராசா கண்ணு வாழ்ந்திருந்தான்னா இந்த குரூரமான உலகத்துல எத்தனை கஷ்டப்பட்டிருப்பானோ? தனக்குள்ளேயே அவன் அடங்கிட்டான்னு சொல்லி பூஞ்சோலை அழறா. ஒருவேளை குறைப்பட்ட குழந்தை இருக்க வேண்டிய ஒரே ஒரு நல்ல இடமே அதுதானோ என்னமோ? பெத்தவளின் உள்ளமா? ஆ, இருக்கலாம். அல்லது விஷயமே வேறாகவும் இருக்கலாம். சொல்லுங்கோ. ராசா கண்ணு மேல பூஞ்சோலை எப்படி உயிரையே வச்சிருந்தான்னு எனக்கு தெரியும். அவள் அழறது தன் அருமை தலைப்பிள்ளையின் முதல் மரணத்துக்காகவா, 2வது மரணத்துக்காகவா? அதாவது உடம்பு ரீதியா ஒரு குழந்தை செத்து போச்சு, துக்கம்தான். ஆனா ஏத்துக்கலாம். அது இயற்கையை சேர்ந்த மரணம். ஆனா ஒருவன் என்னைக்கும் இல்லவே இல்லைன்னு சொல்லி அவன் இருப்பையே மறுத்து அழிச்சுடுற இந்த மரணம் பேச்சில் கூட வெளிப்பட முடியாதபடி ஒரு உயிர் சுவடே இல்லாம முடிஞ்சு போயிடுற மரணம். இந்த கொடுமையை நினைச்சுத்தான் பூஞ்சோலை அழறாளோ ஒருவேளை? செல்லம் சுருக்கென்று அடி உதட்டை கடித்து கொண்டாள். மாமியின் சொற்கள் பாரமாய் நெஞ்சில் இறங்கின. மீண்டும் இருவரிடை மௌனம். சேத்துப்பட்டை நோக்கி கார் ஓடிக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் செல்லம் கேட்டாள், இங்க திரும்பணுமா இல்ல நேரா போகணுமா மாமி? கணையாழி மலர் இதழில் 1997ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.